குழந்தைகளுக்கு எப்படி நகையெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனா டேஞ்சரோ, ரிஸ்க்கோ, அது மாதிரி நீளமாக முடி வச்சுக்கிறது, ரொம்ப அலங்காரம் பண்ணி அனுப்புறது ரிஸ்க்குன்னு தயவுசெய்து பெரியவங்க புரிஞ்சுக்குங்க. பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் முடியை நீளமாக வச்சுக்கிறது ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய பிரியத்தில் செய்கிறது உண்டு. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற குழந்தை இருக்குல்ல, அதுங்களுக்கு குழந்தைங்க தானே சொல்லணும். அவங்களுக்கு அவ்வளோ நீளமாக முடி வளர்க்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்ற சொல்கிறது தான் இந்த பதிவு. என்னங்க அதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, பாருங்க, ஒரு சமுதாய உளவியல் ரீதியாக மட்டும் பார்ப்போம். பாருங்க, ஒரு குழந்தை ஆல்ரெடி ஒரு பெண் எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக முடி வச்சிருக்குதோ அப்போ அது ஒரு பெண் மாதிரி தெரியும். அது குழந்தை குமரி மாதிரி தெரியும். அப்போ 2 பேரோட கண்ணை உறுத்துமா இல்லையா? அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடு ரோமியோஸ் இருக்காங்கல்ல, அவன் என் கண்ணில் உறுத்துமா உறுத்தாதா? 4 பிள்ளை போகுது, அதில் எந்த பொண்ணு குமரியோ அந்த பிள்ளைகிட்ட தானே பேசணும், லெட்டர் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும். அது பாட்டு ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி இருந்ததுன்னா யாருக்கு என்ன பண்ண போகுது? சரிங்களா? நமக்கு மட்டும் அழகாக தெரியாது, அந்த குழந்தைக்கு மட்டும் அழகாக இருக்கிறதுக்கு இது இல்லை. சோசியல் மீடியா மாதிரி நம்ம போடுற போஸ்ட் நம்ம மட்டும் பார்க்கறது இல்லை, ஊரே பார்க்குதுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அப்போது அந்த குழந்தை குமரியாக தெரியறதுனால யாரோ ஒருத்தனோட கண்ணை உறுத்துதுன்றது ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால குழந்தைகளுக்கு எப்படி நகையெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனா டேஞ்சரோ, ரிஸ்க்கோ, அது மாதிரி நீளமாக முடி வச்சுக்கிறது, ரொம்ப அலங்காரம் பண்ணி அனுப்புறது ரிஸ்க்குன்னு தயவுசெய்து பெரியவங்க புரிஞ்சுக்குங்க. எளிமையாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கட்டும், பாய் கட் கூட கட் பண்ணிட்டு போட்டோம். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தன்னையே பாதுகாக்கிற அளவுக்கு மன தைரியமும் உடல் தைரியமும் வந்ததுக்கப்புறம் வளர்த்துக்கலாமா, என்ன ஆயிரப்போகுது இப்போ?